ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தை மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு ராசியிலே ராகு இருந்தாலும் நேரடியாக குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். தை மாதம் 20ஆம் தேதி அளவில் புதனும் 23ஆம் தேதி அளவில் சுக்கிரனும் வந்து ராசியிலே அமர்ந்து விடுவார்கள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில் மற்ற சுபர்களும் வந்து ராசியிலே அமர்ந்து விடுவார்கள். ராசி புனிதமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். குருவனுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் 1, 5, 9, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துகிறது. திரிகோணங்கள் வலுத்திருக்கிறது. லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியின் பிடியிலிருந்து நல்லபடியாக விடுபட்டு விட்டீர்கள். என்னதான் உங்களுக்கு ஒரு ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரை சனியில ஜென்மச்சனியில உங்களை படாத பாடுபடுத்தி விட்டார். கடந்த 2.5-3 ஆண்டு காலமாக கும்பராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நன்றாக இல்லை. ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகம், பிருகமங்கல யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. பயணங்களால் நன்மை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாஸ்போர்ட், விசா அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலே நிலையான சொத்துகள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, கல்வியில முன்னேற்றமாக போவது, புதிய தொழிலை ஆரம்பிப்பது, அந்த நாட்டினுடைய குடி உரிமை கிடைப்பது, வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சுக்கிரனும் வந்து ராசியிலே அமர்ந்து விடுவார்கள். 12ஆம் இடத்துக்கு சுபத்துவத்தன்மை காணாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் என்று சொல்கிற போது 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், அங்கே குரு, அதாவது மகரத்துல குரு நீச்சம், அங்கே செவ்வாய் உச்சம். 12ஆம் இடம் சுபர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் பாவத்துவம் ஆகிவிடும். 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் ராசி குருவின் பார்வையில் இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு பிறகு கூட புதனும் சுக்கிரனுமே வந்து ராசியிலே அமர்ந்து விடுவார்கள். 3 மாபெரும் சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. கடவுளின் கருணை, குலதெய்வ ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வ அருள், எந்த தீங்கும் இல்லை. பிரபஞ்ச பேராற்றல் உங்களோடு செயல்பட போகிறது. திரிகோணங்கள், கேந்திரங்கள், லாபஸ்தானம் 11ஆம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறதே. குருவினுடைய நேரடியான 180 சமசப்தம பார்வையில 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுத்திருக்கிறது. லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் உறுதி செய்து தரப்படுகிறது. அதுல எந்த தீங்கும் இல்லை. ராசியை மாதம் முழுவதுமே ராசியை குரு பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுல எந்த குறையும் இல்லை. ராசியிலே இருக்கக்கூடிய குருவின் பார்வையாலும் புதனுடைய சுக்கிரனுடைய தொடர்பினாலும் வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாகத்தான் இருக்க போகிறார். கடவுளுடைய கருணை நன்றாக இருக்கிறது. புத்தி கூர்மை நன்றாக இருக்கிறது. இறை அருள் செயல்பட போகிறது. அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இறை அருள் நல்லபடியாக செயல்படும். 12ஆம் இடம் 20ஆம் தேதிக்கு பிறகு பாபத்துவமாக போகிறது. 12ஆம் இடம் பாபத்துவமானால் என்ன பலன்? மருத்துவ செலவுகள் இருக்க போகிறது. தேவையில்லாத தீய விரயங்கள், அதாவது பண விரயம், ஆரோக்கிய விரயம், நிம்மதி விரயம், சந்தோஷ விரயம், பொருளாதார விரயம், பெயர் புகழ் விரயம். 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிற போது அப்பா அம்மாவுக்கு, பெரியவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் செய்வது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏறி இறங்குவது, ஜெயிலுக்கு போவது. 12ஆம் இடம் பாபத்துவமாக கூடாது. 20ஆம் தேதிக்கு பிறகு அங்கே சூரியன் செவ்வாய் இருக்கிற போது புதன் சுக்கிரன் வெளியே வந்து விடுவார்கள். 20ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். 20ஆம் தேதிக்கு பிறகு அகலக்கால் வைக்கக்கூடாது. வெளுத்ததெல்லாம் பாலென்று யாரையும் நம்பக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். யாரை நம்பி சைன் பண்ணக்கூடாது. கோபத்துல அவசரத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. 20ஆம் தேதி வரைக்கும் அற்புதமாக இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு பிறகு கூட ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. கடவுளின் கருணைக்கு எந்த தீங்கும் இல்லை, எந்த பாசாங்கும் இல்லை. அதாவது 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல 20ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல்
எதிர்பாலினத்தவர்கள் இது போன்ற அமைப்புகள்ல கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பாலன்று யாரையும் நம்பி விடக்கூடாது. கடவுளின் கருணை இருக்கிறது. ஆண்டவனே காப்பாற்றி 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 உங்களை அழைத்துக் கொண்டே போய் விடுவார். கடவுளின் கருணை இருக்கிறது. நீங்கள் அவசரத்துல, கோபத்துல, பதட்டத்துல நிதானம் இழந்து எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது. யாரையும் வம்புக்கு இழுத்து விடக்கூடாது. கூடுதல் உஷாராக இருக்க வேண்டிய காலம். சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். எதப்படி இருந்தாலும் கடவுளின் கருணை செயல்படுவதாலும், ராசி லக்னம் புனிதமாக மாதம் முழுவதும் இருக்கிறதுனாலும் ஆண்டவனே உங்களை காப்பாற்றி கூட்டிக் கொண்டு போய் விடுவார். நீங்கள் கோபத்துல, அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காமல் சமநிலையாக, தெளிவாக, சமயோகித புத்தியோடு நேர்மையாக, தூய்மையாக, புனிதமாக நீங்கள் நடந்து விட்டால், பக்தி பூர்வமாக இருந்து விட்டால் 2026ஆம் ஆண்டு 3வது மனிதர்களால தை மாசத்துல உங்களுக்கு வரப்போகிற தீங்குகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். தை மாதம் 1ஆம் தேதி என்று பார்க்கிற போது தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை, புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை மாசத்துல தை அமாவாசை. இது போன்ற அற்புதமான இந்த அமாவாசை திதிகள்ல முன்னோர்களுக்கு உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும். பித்ரு தோஷம் இல்லை என்றாலே வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறிய சிறிய தடைகள் எல்லாம் அப்படியே விலகிவிடும். நல்லபடியாக நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். வாழ்க்கையில நீங்கள் சாதிக்க முடியும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனை விசேஷமா நீங்கள் வழிபடலாம். ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுவாக இருந்து விட்டாலே அந்த மனிதனுக்கு பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாம் இயல்பாக தேடி வரும். சூரியனை வணங்குவதற்கு ரத சப்தமியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 13ஆம் தேதி திருக்கார்த்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானுக்கு அற்புதமான விழாக்கோலம் பூண்டிருக்கும். பெரும்பாலான யோகிகள், ரிஷிகள், ஞானிகள், பக்தர்கள் மகா சமாதி அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு இந்த தைப்பூச நன்னாளை உத்தராயண புண்ணிய காலத்துல தை மாசத்துல வரக்கூடிய இந்த தைப்பூச நன்னாளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனுடைய கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாயக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலத்துல வருகிற தை மாசத்தில் வருகிற இந்த தைப்பூச நன்னாள். 18ஆம் தேதி பயன்படுத்திக் கொள்ளலாம். இறைவனை வணங்கலாம், முருகப்பெருமானை வணங்கலாம். 19ஆம் தேதி மகா ஸ்நானம் என்று சொல்வார்கள். புனித நதிகளில் நீராடி தீய கர்ம வினைகளை கரைத்து விட முடியும். எதப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே, தை மாதம் முழுவதுமே ராசியில 3 மாபெரும் சுபர்கள் தொடர்புக்கு வருகிறார்கள். ஏற்கனவே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில புதனும் சுக்கிரனும் வந்து ராசியிலே அமர்ந்து விடுவார்கள். ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. கடவுளின் கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பாயக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. 12ஆம் இடம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு பாபத்துவம் அடைய இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல், வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்கிறது, யாரை நம்பி சைன் வச்சிடக்கூடாது. எதிர்பாலினத்தவர்களோ கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்க முடியாத காலமாக இருக்கிறது 20ஆம் தேதிக்கு பிறகு. அந்த ஒரு விடயத்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.